தினமொரு வசனம். மத்தேயு 21வது அதிகாரம் வசனம் 4. இதோ என் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. விளக்கம். மக்கள் பல வேளைகளில் கழுதைகளை குறித்து இகழ்ச்சியாக பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட கழுதை வேலைகளை எல்லாம் நான் செய்ய வேண்டியதிருக்கிறது, அல்லது அவர் ஒரு கழுதையை போல பிடிவாதம் பிடிக்கிறார் என்று சிலர் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இவ்வாறு கூறுபவர்கள் கழுதை அளிக்கும் உண்மையான பயன்களை குறித்து உணராமல் இருக்கிறார்கள். கழுதைகள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனுக்குலத்திற்கு சேவை செய்து வருகின்றன. ஒரு காலத்தில் தாழ்மை, மென்மை மற்றும் சமாதானம் ஆகியவற்றின் சின்னங்களாக கழுதைகள் விளங்கின. வேதாகம காலங்களில் சுமையேற்றப்படாத கழுதை மத பிரகாரமாக காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. எனவே இயேசு எருசலேமிற்கு பவனி செல்வதற்காக ஒருவரும் ஏறி இராத ஒரு கழுதையை தெரிந்து கொண்டார். அந்த கழுதையின் பணி எத்தனை மேலானது! இயேசுவை பின்பற்றுகிற நாமும் அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். சீனாவில் உள்ள ஒரு பெண் மிஷனரி தன்னை கர்த்தருடைய கழுதை என்று அழைத்துக் கொள்கிறார். அவர் ஒரு தாழ்மையான விசுவாசியாக தன்னுடைய கர்த்தரை ஒவ்வொரு இடத்திற்கும் சுமந்து செல்கிறார். மற்றவர்களும் அவ்வாறு செய்வதற்கு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார். இப்படிப்பட்ட கழுதைகள் இன்றைய உலகிற்கு தேவை. அவர்கள் தாழ்மையுடன் கர்த்தரை தங்களுடைய எருசலேமிற்குள் சுமந்து சென்று அவருடைய மகத்துவத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கழுதையை பயன்படுத்துவதற்கு முன்பாக அது கட்டவிழ்க்கப்பட்டது. நாமும் கிறிஸ்துவை சேவிக்க வேண்டுமென்றால் உலகத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய கழுதையாக மாறுவதற்கு ஆயத்தமா? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யும் தாழ்மையான வேலையை ஒரு பரிசுத்த வேலையாக மாற்றும் என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமேன்.